जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई विना वेंकटेशं ननातो ननागः सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयश्च प्रयश्च रमा रमण गोविंद गोविंद अनगा लक्ष्मी समेत दत्तात्रेय मूर्ति की जय. பகவத்தினுடைய கிருபையினாலேயும் பூந்தோட்டம் கூத்தனூர் சிவசித்தர் சீரடி சாய்பாபா ஆலயத்துல போன வருடம் தத்தாத்திரேய திருக்கல்யாணம் பண்ணினார்கள். அதே போல இந்த வருஷமும் 2 சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம். இது யார் முன்னில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் ருத்ரகங்கை சின்ன குஞ்சி அம்மா சித்தர் அம்மா அவங்களுடைய முன்னிலையும், ஷீரடியில வாழும் பாபா அச்சிதானந்த சுவாமிகளுடைய முன்னிலையிலும் 2 சித்தர்கள் முன்னிலையில 2 திருக்கல்யாணம் நடக்கிறது சுவாமிக்கு. திருக்கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமான விஷயம், மங்களத்தை கொடுக்கும் அப்படின்னு பேர். மற்ற கோவிலுக்கு போறோம் வழிபடுறோம் அப்படின்னா பக்தர்களாக ஆகிடுறோம், கல்யாணத்துல மட்டும்தான் சொந்தக்காரராக இருக்கும். அதனாலதான் கல்யாணம்னா ரொம்ப விசேஷம். அதுவும் 2 சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம். தத்தாத்திரேய திருக்கல்யாணம் முதல்ல நடந்தது பூந்தோட்டத்துல. 2வது முறையாக ரொம்ப அற்புதமான முறையில தத்தாத்திரேயருக்கும் திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம், 2 திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. சித்திரை 1ஆம் தேதி, இங்கிலீஷ் ஏப்ரல் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. வருஷ பிறப்புல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி, வருஷம் பிறக்கிறதுன்னா அந்த வருஷம் சுப வருஷமாக இருக்கணும், மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும். மக்கள் லோகத்துல லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு வேத மந்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் க்ஷேமமாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும்னு தான் இந்த 2 திருக்கல்யாணம் சித்திரை வருஷ பிறப்பு அன்னைக்கு மாலை 5 மணி அளவிலே பூந்தோட்டம் சிவசக்தி மஹால்ல இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. திருக்கல்யாணத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோமானால் சீர்வரிசை விசேஷம். ஒரு குடும்பத்திற்கு 11 பேராவது சீர்வரிசை எடுக்கணும். மஞ்ச தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், புடவை, வேஷ்டி, வளையல், திருவாங்கல்ய சரடு இதெல்லாம் சீர்வரிசையில வச்சு எடுக்கணும். சீர்வரிசையில எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா அழகா லட்சுமியும் பத்மாவதியும் பார்ப்பார்களாம், யார் யார்கள் சீர்வரிசை எடுத்துன்னு வரார்கள். நம்ம சீர்வரிசை எடுத்துன்னு போகும்பொழுது ஆனந்தப்படுவார்களான் மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆனந்தப்பட்டா நம்ம குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். ஏன்னால் தனதான்ய சமிருத்தியர்த்தம் சௌமன்யம் விசேஷதா, தனதான்யங்கள்லாம் குடும்பத்துல ஏற்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. மகாலட்சுமிக்கு சீர்வரிசை, அனகாலட்சுமிக்கு சீர்வரிசை எடுத்துன்னு போறதுனால இந்த திருக்கல்யாணத்துக்கு குடும்பத்துல 8 ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் அப்படின்னு பேரு. இந்த திருக்கல்யாணத்துல சீர்வரிசை ரொம்ப முக்கியம். மாலை 5 மணியிலேருந்து இந்த சீர்வரிசை எடுத்துன்னு மண்டபத்துக்கு போய், மண்டபத்துல 2 சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம். ஒன்னு தத்தாத்திரேயர் அனகாலட்சுமிக்கு திருக்கல்யாணம், அடுத்ததாக அலர்மேலு மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதிக்கும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான திருக்கல்யாணம் பூந்தோட்டத்துல நடைபெறதுக்கு அனைத்து பக்தர்களும் அவசியம் வரணும். இது நம்ம வீட்டு கல்யாணம். கல்யாணம்னா நம்ம வீட்டு கல்யாணம். எத்தனை பேர் கலந்துக்கிறாரோ அத்தனை குடும்பத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறதுன்னு பேர். முதல்ல திருக்கல்யாணத்துல முதல்ல சங்கல்பம் எல்லாருக்கும் சங்கல்பம். இந்த திருக்கல்யாணத்தை மிகவும் அற்புதமான முறையில நடத்தக்கூடிய உபயதாரர் யாரு அப்படின்னா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஸ்ரீஹரி பெங்களூர்ல இருந்து அந்த பக்தர்கள் நம்ம திருக்கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போன வருஷமும் ஆரம்பிச்சு பண்ணி இந்த வருஷமும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு பண்றார்கள் இந்த திருக்கல்யாணத்தை. மற்றும் பக்தர்கள் நம்ம இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் இந்த ஈடுபாடோட எல்லாரும் பண்றார்கள் திருக்கல்யாணத்தை. ஏன்னால் ஒரு தேரை ஒத்தரால இருக்க முடியாது, ஊரே சேர்ந்துதான் அந்த தேரை இழுக்கணும். அதனால திருக்கல்யாணம்ங்கிறது ஒத்தரால பண்ண முடியாது, பல பேர்கள் சேர்ந்து பண்ணணும். ஏன்னால்
திருக்கல்யாணத்துல மினிமம் ஒரு 1008 பேராவது சாப்பிடணும். அதாவது சுவாமியோட பிரசாதம்ங்கிறது ரொம்ப விசேஷம். கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் எல்லாரும் போகணும். அது மாதிரி எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுனால இதோடைய செலவு பெரிய விஷயம். நம்ம ஒவ்வொரு காரியம் பண்றோம் அப்படின்னா பெரிய விஷயம். அதுல திருக்கல்யாணத்துல சுவாமி ஊஞ்சல்ல உட்கார வச்சு அலங்காரம், பிரம்மாண்டமான அலங்காரம், ஸ்ரீரங்கத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் வர வைக்கப்பட்டு அலங்காரம் பார்த்தாக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாயா. சுவாமி ரொம்ப அழகான முறையில் அலங்காரம். இந்த வாசன மலர்கள் புஷ்பத்தை சாத்திண்டு அந்த பொண்ணும் அந்த தத்தாத்திரேயரும் அனகாலட்சுமியும் ஆனந்தமாக இருப்பாள் அலங்காரத்துல. பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனும் ஆனந்தமாக இருப்பார் அலங்காரத்துல. அப்பேற்பட்ட அலங்காரம், பிரம்மாண்டமான அலங்காரம், பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். எல்லாரும் வரணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் திருக்கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். அந்த ஊஞ்சல்ல சுவாமியை உட்கார வச்சு ஆட்டும் பொழுது ஊஞ்சல் எந்த அளவுக்கு முன்னாடி வரணுமோ அந்த அளவுக்கு பின்னாடி போகணும். அந்த ஊஞ்சல் வாழ்க்கையில சுகம்னு ஒண்ணு இருக்கு, துக்கம்னு ஒண்ணு இருக்கு. சுவாமி சொல்றார் துக்கம் சுகம் ரெண்டுமே வந்து போயின்னு இருக்கும். அது எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஆனந்தம் அப்படிங்கிறார் சுவாமி ஸ்ரீனிவாசர். அதனால ஊஞ்சல் நடந்து சுவாமிக்கு புண்ணியாக வாச்சனம், அக்னி பகவானுக்குள்ள பூஜைகள், மாங்கல்ய பூஜைகள், சுவாமியுடைய பிரபரம், கோத்திரம், பெயர், நட்சத்திரம் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு திருமாங்கல்ய பூஜை. யார் யார்கள் வந்திருக்கார்களோ அனைத்து பக்தர்களுடைய பிரார்த்தனையே சுவாமியுடைய திருவடியில செலுத்தி எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த திருமாங்கல்ய தாரணம் சுவாமிக்கு கல்யாணம், பிரம்மாண்டமான கல்யாணம். இந்த கல்யாணத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு நன்மைகள் ஏற்படுகிறது. அதுவும் சித்திரை வருஷம் பருப்பு, சித்திரை 1ஆம் தேதி வருஷ பருப்பு அன்னைக்கு நடக்கிறது இந்த திருக்கல்யாணம். அந்த புது வருஷம் பிறக்கும் பொழுது கோவிலுக்கு போறோம், இந்த கல்யாணத்தை கலந்துக்கிறோம், அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வீட்டு எப்போதும் கல்யாண விஷயங்களாவே இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான திருக்கல்யாணம் நம்மளுடைய வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய அன்பு பக்தர்கள் அவசியம் எல்லாரும் வந்திருந்து இந்த திருக்கல்யாணத்துல எல்லாரும் பங்கு கொள்ளணும். அப்படின்ற அளவுக்கு கைங்கரியத்துல கலந்துக்கணும். சீர்வரிசை வாங்கி தரலாம். சுவாமிக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, திருமாங்கல்யம். 2வது அன்னதானம். சுவாமிக்கு கல்யாணம் முடிஞ்சு சுவாமி சாப்பிடுவாரான். எத்தனை பக்தர்கள் வரார்களோ அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணும் பொழுது அனகாலட்சுமியும் தத்தாத்திரேயரும் ஒரு இலையில உட்காந்து சாப்பிடுவாங்க. பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனும் ஒரு இலையில உட்காந்து சாப்பிடுவாங்களாம். ஏன்னா மனுஷ ரூபேனா அத்தனை 1000 பேர் வராங்கன்னா 2 பேரா யாரோ வந்து சாப்பிட்டு போவாங்க தெய்வங்கள் அப்படிங்கிறது. அதனால அதுல நம்மளுடைய கைங்கரியம் அன்னதானத்துல இருந்தது அப்படின்னா குடும்பத்துல தனதான்ய சமிருத்தியர்த்தம் சௌமன்யம் விசேஷதா நன்மைகள் ஏற்படுகிறது. அந்த பிரசாதத்தை நம்மளுடைய கைங்கரியமாக இருக்கும் முதல் விஷயம். 2வது அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும். கல்யாண சாப்பாடை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உடம்புல ஆரோக்கியம் ஏற்படுறது அப்படிங்கிறார்கள். உடம்புல சரீரத்துல வியாதிகள் இருந்ததுன்னா பகவத் பிரசாதம், சுவாமி சாப்பிட்ட பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியங்கள்லாம் ஏற்படுகிறது. குடும்பத்துல நன்மைகள் நடக்கிறது இந்த திருக்கல்யாணம். அதனால எல்லா பக்தர்களும் அவசியம் திருக்கல்யாணத்துக்கு வரணும். தங்களால் இயன்ற அளவுக்கு கைங்கரியத்துல ஏதாவது கைங்கரியத்துல கலந்துண்டு முழுமையாக இந்த திருக்கல்யாணம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. சித்திரை 1ஆம் தேதி, இங்கிலீஷ் 14ஆம் தேதி, ஏப்ரல் 14 திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இந்த ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல சுவாமிக்கு திருக்கல்யாணம், 2 திருக்கல்யாணம், 2 சித்தர்கள் முன்னிலையில நடக்கிறது. அவசியம் எல்லாரும் வரணும். வந்திருந்து இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி, திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னு சிவசக்தி மஹால்ல இருந்து சுவாமி புறப்பாடு பண்ணி நம்மளுடைய பூந்தோட்டம் கூத்தனூர் சிவசித்தர் பாபா ஆலயத்துல சுவாமி அங்க ஏல பண்ணி அங்க விசேஷமான தரிசனங்கள்லாம் நடக்கும். அதனால எல்லாரும் உங்க வீட்டு கல்யாணம் போல வரணும். நீங்க பண்ணக்கூடிய கல்யாணம் இது. அதனால எல்லாரும் வந்திருந்து திருக்கல்யாணத்துல கலந்துண்டு அனகாலட்சுமி சமேத தத்தாத்திரேயருடைய திருக்கல்யாணம், பத்மாவதி ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருளையும் பெற்று வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகன்மாதா ராதா கிருஷ்ணமாயி கி जय. अनगालक्ष्मी समेत दत्तात्रेय मूर्ति की, श्रीनिवास मूर्ति की जय.